தேனி தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர் நாராயணசாமியை விரட்டியடித்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி துரோகிக்கு இனி இடம் கிடையாது. அதிமுகவின் கோட்டையாக இருந்த தேனி தொகுதி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சுக்குநூறாக உடைந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்த ஒரே தொகுதி என்றால் அது தேனி தொகுதிதான். தேனி தொகுதி முழுவதுமாக ஓபிஎஸ் அவர்களது கட்டுப்பாட்டில்தான் தற்பொழுது வரை இருக்கிறது. இந்த தொகுதியில் நாராயணசாமி அவர்கள் அதிமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார். இந்த நிலையில்தான் பிரச்சாரத்திற்கு சென்ற நாராயணசாமி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து பேசியதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் நாராயணசாமி அவர்களது வாகனத்தை முற்றுகையிட்டனர். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு செய்த துரோகத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியை தேனி தொகுதிக்கு நாங்கள் உள்ளே விடமாட்டோம் என்றும் அவரது வேட்பாளரை நாங்கள் ஆதரவும் செய்ய மாட்டோம் என்றும் அப்பகுதி மக்கள் முழக்கமிட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிமுகவின் வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்து சென்றார். கிட்டத்தட்ட 39 தமிழக தொகுதிகளில் நிச்சயமாக 2 இடங்களில் கூட எடப்பாடி பழனிசாமியின் தலைமை வெற்றியடையாது என்பது கருத்து கணிப்பின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் எல்லா தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயரை கேட்டாலே அதிர்ச்சியடைந்து விரட்டியடிக்கக்கூடிய நிலைமைதான் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. நம்பிக்கை துரோகி என்ற பெயரை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட கூவத்தூரில் நடந்தது அனைத்தையுமே எடப்பாடி பழனிசாமி மறந்து விட்டாரா? காலில் விழுந்து முதல்வராக பதவியேற்றவர் எடப்பாடி. சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றவுடனே அவரது பதவியை தூக்கி வீசியவர் எடப்பாடி. ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் பதவியை விட்டு கொடுத்தவர். ஆனால் கட்சியில் ஓபிஎஸ் அவர்கள் இணையக்கூடாது என்று அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் சதி திட்டத்தையும் செய்தவன் எடப்பாடி என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். இதனால் பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி எங்கள் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் மிட்டா மிராசுதார் போல அதிகாரத்தில் இருந்து வரவில்லை, எந்த நேரத்திலும் எங்களது அணியில் இணைவார்கள் என்றும் அப்பகுதி மக்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியின் ஆணவத்தால் தான் இந்த மக்களவை தேர்தலில் நிச்சயமாக தோல்வி அடைவார் என்றும் அதற்கு பிறகு அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடிப்போம் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள்தான் 2019 மக்களவை தேர்தலில் தேனி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மிக பெரிய அளவில் வெற்றி வகையும் சூடினார். தற்பொழுது போட்டியிடாத காரணத்தினால் வேட்பாளர்கள் ஓபிஎஸ் அவர்களது மகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக அவரை மீண்டும் தேர்வு செய்வோம் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். எடப்பாடி விரட்டியடித்தது சரியா என்பதை